ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் லவ் பண்ணுற போஸ்ட்டில் கரண்ட் எனர்ஜி என்னென்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்போ உங்களுக்கு ரெஸ்லேட் ஆகுதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங் தான் எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது என்கிட்ட போஸ்ட் ரீடிங் வேணும், கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் என் லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன். எப்போவுமே நான் அழுதுட்ருக்கேன். எனக்கு லைஃப்பில் ஒரு நிம்மதி கூட இல்லை. என் லைஃப் இந்த மாதிரி டேமேஜ் ஆகி போச்சு. ஸோ நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குன்னு ஆசைப்பட்றேன். ஸோ எனக்கு ஒரு ஹீலிங் வேணும்னாங்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ரீடிங்கில் போகலாம். ஓகே, Devil, okay. Queen of Swords, okay. Nine of Wands, Temperance, Ten of Cups. Bottom of the deck, Five of Cups. Understanding, Missa, participation, celebration, guilt. Bottom of the deck, stress. Hermit, Queen of Wands, Temperance, King of Swords, Four of Swords. Bottom of the deck, the Fool. ஓகே ஓகே இப்போ நம்ம வீடியோ எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் லவ் பண்ணுற போஸ்ட்டோட கரண்ட் எனர்ஜி என்னென்னு செக் பண்ணி பார்க்குறோம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா வீடியோ ஜென்ரல் ரீடிங் தான். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுதோ அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை விட்டுடுங்க. ஓகே ஓகே இப்போ ரீடிங்கில் போகலாம். ஓகே 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 இதில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான டேட் பார்த்தீங்கன்னா 14 நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேபி உங்களுக்கோ இல்லைங்க நீங்கள் லவ் பண்ணுற பர்சனுக்கோ இந்த டேட் ஆஃப் பர்த் இந்த நம்பர் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கான ரீடிங் தான். ஓகே, ஸோ 14 நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 15 நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறம் 7 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ஸ், 4 இம்பார்ட்டன்ஸ். ஓகே ஓகே இதில் வந்து ஸோ இந்த ரீடிங் வந்து மேக்ஸிமம் 444 யாராவது கன்வீனியஸாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ அவங்களுக்குமே இந்த ரீடிங் கண்டிப்பாக ரெஸ்னேட் ஆகும். ஸோ 444 யாருக்காவது உங்களுக்கு கண்டினியூஸாக எனக்கு வந்து கண்ணில் பட்டி இருக்குன்னா ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஓகே இப்போ ரீடிங்கில் போகலாம். ஓகே ஓகே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மேஜிக்கலான ஒரு கனெக்ஷன் மாதிரி உங்களுக்கு தோணியிருக்கும். அப்படியே நீங்கள் இப்போ எத்தனையோ ரிலேஷன்ஷிப் உங்கள் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ எல்லாருக்கும் லைஃப்பில் ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இருந்துச்சு. ஸோ அதுதான் எனக்கு கடைசி வரைக்கும் என் லைஃப்பில் போயிட்டுருக்குன்னு ஸோ நமக்கு யாருக்குமே சொல்ல முடியாது. ஓகே, ஸோ நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு சில ரிலேஷன்ஷிப் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு கிரிட்டிக்கலாக தோணிருக்கலாம், கொஞ்சம் மேஜிக்கலாக தோணிருக்கலாம் உங்களுக்கு. ஏன்னா நமக்கு டெம்பரன்ஸ் ஒரு கார்டு வந்திருக்கு. ஓகே, இந்த கனெக்ஷன் வந்து ஒரு மேஜிக்கல் கனெக்ஷன் மாதிரி உங்களுக்கே ஃபீல் ஆகிருக்கலாம். ஏன்னா ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸ்ட்ரகிள்ஸ் கண்டினியூஸாக ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். உங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் மட்டும் ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, சேம் அவங்களுமே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னதான் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் பார்த்தீங்கன்னா மூவ் ஆன் பண்ணுறதுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க, உங்களால் மூவ் ஆன் பண்ணவும் முடியாது. ஸோ 2 பேருக்கு மைண்டில் எப்போவுமே உண்டுன்னு சொல்லுவாங்கள்ல. மேபி சம் சிச்சுவேஷன், ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் இல்லைங்கி தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனால் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எண்டப் ஆகி ஒரு பிரேக்கப் சிச்சுவேஷனில் எட்டி போயிருந்தால் கூட
எப்போவுமே உங்கள் மைண்ட்லேயே அவங்க உண்டு, அவங்களோட மைண்டே நீங்கள் இருப்பீங்க. ஏன்னா மூவ் ஆன் பண்ண முடியாது, உங்கள் 2 பேராலையும் மூவ் ஆன் பண்ண முடியாது. சம் சுச்சுவேஷன்னால நீங்கள் ஃபிசிக்கலாக நீங்கள் 2 பேருமே செப்பரேஷன் ஆகி இருந்தாலும் மென்டலி எப்போவுமே நீங்கள் உண்டு, அவங்க மைண்ட்லேயே உண்டு, உங்கள் மைண்ட்லேயே உண்டு. ஸோ அப்படி ஒரு மூவ் ஆன் பண்ண நம்மளை விட்டு மூவ் ஆன் பண்ண முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப். ஓகே, மேபி இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வேணாம் சொல்லிட்டு நீங்கள் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போகணும்னு நீங்கள் நினச்சா கூட உங்கள் மைண்டில் இந்த ரிலேஷன்ஷிப் உண்டு. திஸ் இஸ் ஒரு மேஜிக்கல் ரிலேஷன்ஷிப். அது மட்டும் இல்லாமல் யூனிவர்ஸ் ப்ரொடெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப். அது உங்களுக்குமே சம்டைம் ஃபீல் ஆகிருக்கலாம். ஏன்னா என்னதான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு உங்களுக்கு அது சம்டைம் ஃபீல் ஆகிருக்கலாம். மேபி யாருக்குமே தெரியாமல் இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் கொண்டு போகிறவங்களா இருந்துச்சுன்னா பெரிய அளவில் நீங்கள் மாட்டிக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு யூனிவர்சல் ப்ரொடெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் ப்ரொடெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ 2 பேருக்கும் பிரிவுங்கிறது வந்து ஃபிசிக்கலாக இருந்தால் கூட மென்டலி உங்கள் 2 பேருக்கு பிரிவே கிடையாது. ஸோ எப்போ பார்த்தாலும் யூனிவர்ஸ் இருக்கட்டும், ஏஞ்சல்ஸாக இருக்கட்டும், ஸோ இந்த போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பர்த்தாக கிடச்சிட்டே இருக்கும். நேமாக இருக்கட்டும், ஏஞ்சல் நம்பர்ஸாக இருக்கட்டும். ஓகே, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு யூனிவர்ஸ் சில சயின்ஸ் உங்களுக்கு லைஃப்பில் வந்து தந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த போஸ்டர் இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வேண்டாம், இது வரைக்கும் ஸ்ட்ரகிள்ஸ் என்னால் ஃபேஸ் பண்ண முடியலை, ஸோ எனக்கு இது வேண்டாமே வேண்டாம்னு சொல்லிட்டு கண்காணித்த இடத்துக்கு நீங்கள் ஓனா கூட அந்த இடத்துல இந்த போஸ்டோட நேம் பார்க்கும்போது நீங்கள் டிஸ்டர்ப் ஆவீங்க. ஓகே, ஸோ அங்கே அந்த ஒரு கண்காணித்த இடத்துக்கு நீங்கள் போனால் கூட அங்கே அந்த போஸ்டரை பற்றியான நேம் சயின்ஸு அந்த போஸ்ட்டுக்கு பிடிச்ச இதெல்லாம் பார்க்குற டைமில் நீங்கள் டிஸ்டர்ப் ஆகுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மேஜிக்கல் ரிலேஷன் மாதிரி உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் மாதிரி தோணிருக்கலாம். அப்போது நீங்கள் நினைப்பீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏற்கனவே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, 2 பேருமே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, மூவ் ஆன் பண்ண முடியாது. அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் சுச்சுவேஷன், ஏன் நமக்கு இந்த போர்ஷன் விட்டு நம்மளால் மூவ் ஆன் பண்ண முடியலை, ஏன் இவங்க இல்லைங்க நம்ம லைஃப் வந்து இல்லையா, ஸோ இந்த பர்சன் எந்த அளவுக்கு மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ண அந்த பர்சன் மூவ் ஆன் பண்ண முடியல, எப்போவுமே இந்த பர்சன் மைண்டுக்குள்ளே இருக்காங்களே சொல்லிட்டு உங்களுக்குமே ஒரு ஃபீல் ஆகிருக்கலாம். திஸ் இஸ் ஒரு மேஜிக்கல் கனெக்ஷன். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே மாற்றும், 2 பேருமே திருத்தும். ஓகே, ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கேரக்டராக நீங்கள் இருந்தீங்கன்னா ஓகே, ஸோ ரொம்ப போல்டாக அவங்கள மாற்றும். ஸோ உங்களுக்கு உலகனா என்னென்னு காட்டித்தரும். ஸோ இங்கே இருக்கிற மக்கள்னா என்னென்னு காட்டி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நீங்கள் எப்போவுமே ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறீங்க, எப்போவுமே லைஃப்பில் ஏமாந்துட்டே இருக்கிறீங்க, ரொம்ப நல்ல சோலாக நீங்கள் இருப்பீங்க. ஓகே, ரொம்ப நல்ல சோலாக இருப்பீங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் உங்கள் லைஃப்பில் வந்த பிறகு இதில் வரக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த மனுஷங்களோட உண்மையான முகம் தெரிஞ்சிருக்கும், உலகனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், இங்கே என்ன இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சிருக்கும். நேற்று வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் வேல்யூ கொடுக்கலைங்க, இந்த ரிலேஷன்ஷிப் உங்களை லவ் பண்ண வைக்கும், செல்ஃப் லவ் பண்ண வைக்கும் உங்களை. ஸோ திஸ் இஸ் ஒரு மேஜிக்கல் ரிலேஷன்ஷிப். ஓகே பார்த்தீங்கன்னா ஓகே ஸ்டார்டிங்கில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்த பர்சன் ஒரு ஃபூலோட எனர்ஜியில் நின்றுட்டு உண்டு, நல்லா விளையாடிட்டு உண்டு, உங்கள் எமோஷன் கூட விளையாடிட்டு உண்டு, உங்களை வந்து பெரிய மைண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, நல்ல மைண்ட் கேம் கழிச்சிருப்பாங்க, உங்களோட என்ன சொல்கிறது உங்களோட உண்மையான காதலை வந்து தெரிஞ்சுக்கிட்டும் தெரியாத மாதிரி பிஹேவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏதோ உங்களோட ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட இந்த பர்சன் நல்லா ஒரு விளையாட்டு விளையாடிருப்பாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் நல்லா தெரியுது. ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு தேர்ட் பார்ட்டின்னு சொல்லும்போது இந்த பர்சன் வந்து என்ன சொல்லுது, அடுத்தவங்களோட ஒரு பேச்சை கேட்டு அடுத்தவங்களோட கொடுக்கக்கூடிய அந்த நெகட்டிவான ஒரு பேச்சை கேட்டு இந்த பர்சன் வந்து உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்காம உங்களை தப்பாக நினச்சிட்டு இந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்பை எண்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஓகே, மேபி நீங்கள் கொடுக்குற ஒரு ட்ரூ லவ் இந்த பர்சனுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இப்போ என்ன சொல்லுது, இப்போ இந்த என்ன தான் நீங்கள் இந்த பர்சன்கிட்ட ட்ரூவாக இருந்தாலும் உண்மையான ஒரு காதலை கொட்டி கொடுத்தாலுமே அடுத்தவங்க வந்து 4 வாட்டி உங்களை பற்றி சொல்லும்போது 5வது வாட்டி இந்த பர்சன் கேட்க தான் செய்வாங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சன் வந்து ஒரு அடுத்தவங்களோட ஒரு பேச்சை கேட்டு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எண்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. மேபி ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லைங்க இந்த பர்சனோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், யாராவது இருக்கட்டும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தவங்க இந்த அடுத்தவங்க பேச்சை கேட்டு இந்த பர்சன் டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்கலாம்.
ஓகே. ஸோ அவங்களுக்கு ரீடிங். அது மட்டும் இல்லாமல் அப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இல்லை லவ்வர்ஸாக இருக்கும்னா அவங்கள ஒய்ஃபாக பார்க்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரி பிரேக்கப் சுச்சுவேஷன் ஆகிருக்குது. ஸோ ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு செப்பரேஷனில் தான் இருக்கும். நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன், ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷன் தான். ஓகே. ஓகே. அப்போ ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் ஆகி போன பிறகு சரி ஓகே, இந்த பர்சன் வந்து சரி ஓகே போனது போகட்டும், நம்ம வாழ்க்கையை பார்க்கலாம்னு நினைக்கிற டைமில் தான் இந்த பர்சன் வந்து ஸ்டக் ஆகுறாங்க. ஏன் ஸ்டக் ஆகுறாங்க? ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், திஸ் இஸ் ஒரு மேஜிக்கல் ரிலேஷன்ஷிப் வந்து. ஸோ எங்கே போனாலும் உங்களால் மூவ் ஆன் பண்ண முடியாது, அவங்களாலையும் மூவ் ஆன் பண்ண முடியும், எப்போவுமே மைண்டுக்குள்ளே உண்டு. ஓகே. ஸோ அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் ஆகி போன பிறகு நீங்கள் பல வழிகளை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, யாராவது உங்களுக்கு செல்ஃப் லவ்னா என்னன்னு சொல்லி தந்திருப்பாங்க, இல்லைனா ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சு கேட்டு நீங்கள் வந்து ஹீல் ஆகிருப்பீங்க. ஸோ இல்லைங்க ஏதாவது உங்களுக்கு யாராவது உங்களை ஹீல் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஏன்னா நீங்கள் கியூன் ஆஃப் வான்ஸ் எனர்ஜிக்கு நீங்கள் வந்துருக்கிறீங்க அப்படின்னா செல்ஃப் லவ் பண்ணியிருப்பீங்க, மெடிடேஷன் பண்ணியிருப்பீங்க, யூனிவர்ஸ் கூட ஓவர் அட்டாச்மெண்ட் ஆகிருப்பீங்க கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள். ஸோ ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிருப்பீங்க. ஸோ செல்ஃப் லவ் பண்ணிவிட்டு மெடிடேஷன் பண்ணிவிட்டு உங்களோட வேலையை மட்டும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த பர்சனுக்கு ஒரு மைண்டு கொடுக்கல. ஸோ உங்களோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா அடிப்பொலியான எனர்ஜி. ஓகே. ஸோ செப்பரேஷன் ஆல்ரெடி சொல்லிட்டு செப்பரேஷன் ஆகி போயிருக்குது. செப்பரேஷன் ஆகி போனப்போ யூனிவர்ஸ் உங்களை சேஃபாக ப்ரொடெக்ட் பண்ணிட்டு உண்டு. மேபி நீங்கள் கொஞ்ச நாள் நீங்கள் இருந்து அழுதுருக்கலாம். அதுக்கப்புறம் யாராவது உங்களுக்கு எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கைடன்ஸோ ஒரு இன்ஃபர்மேஷனோ கிடச்சி யூனிவர்ஸ் உங்களை சேஃபாக ப்ரொடெக்ட் பண்ணிட்டு உண்டு. ஸோ நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, மெடிடேஷன் பண்ணுறீங்க, யூனிவர்ஸ் கூட அட்டாச்மெண்ட் ஆகுறீங்க, யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த பர்சனை கொஞ்சம் கூட நீங்கள் மைண்ட் பண்ணாத ஒரு சுச்சுவேஷன். அப்போ இந்த பர்சன் அந்த டைமில் தான் முடிஞ்சு பாட்டம் ஆஃப் த டெக் நமக்கு வந்திருக்குது 5 ஆஃப் கப்ஸ். ஓகே. ஸோ இந்த பர்சன் வந்து என்ன இந்த மாதிரி நடந்து போச்சு, ஒரு முடிஞ்சு போன விஷயத்தில் ஸ்டக்காகி நிற்பாங்கல்ல, எதிர்பார்க்கல இந்த பர்சன் இந்த அளவுக்கு அவங்க ஃபீல் பண்ணுவோம், அவங்க எதிர்பார்க்கல. ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகி போச்சு, எஸ் பிரேக்கப் ஆகி போச்சு. அடுத்தவங்களோட பேச்சு கேட்டு இந்த பர்சன் உங்களை வந்து ராங்காக நினச்சி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எண்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. சரி ஓகே, ரிலேஷன்ஷிப் எண்ட் பண்ணிட்டு போன பிறகு அந்த பர்சனுக்கு நாட்கள் போக போக மூவ் ஆன் பண்ண முடியலை. உங்களோட திங்கிங் உங்களோட தாட் ரொம்ப அந்த பர்சனுக்கு வர 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 இந்த பர்சன் அந்த இடத்துல ஸ்டக் ஆகி முடிஞ்சு போன விஷயத்தெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க. அது வந்து வெளியே வர முடியலை. நீங்கள் இப்படி ஒரு கில்ட், இல்லை நமக்கு ஒரு கில்ட்டுன்னு ஒரு காரணம் நமக்கு டேரெக்டாகவே வந்துட்டு. ஓகே. ஸோ கில்ட்டின்னு ஒரு காரணம் நமக்கு டேரெக்டாக வந்துட்டு. ஸோ அந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு பாட்டம் ஆஃப் த 5 ஆஃப் கப்ஸ் வந்துருக்குது. ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த பர்சன் முடிஞ்சு போன விஷயத்துலேயே ஸ்டக்காகி நிற்கிறாங்க. ஓகே. பட் இந்த பர்சன் நினச்சா அட் எ செகண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஓகே பண்ண முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பர்சன் நினச்சாச்சுன்னா ஒரே செகண்டில் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஓகே பண்ண முடியும். பட் அந்த பர்சனுக்கு அதுலேருந்து அது ஒரு இல்யூஷன் மாதிரி ஆகும். தப்பு பண்ணிவிட்டு அதை தப்பை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்கல்ல. ஸோ திஸ் இஸ் ஒரு இல்யூஷன் ஆகும். அந்த பர்சன் ஒரு தப்பை பண்ணிவிட்டு அதை நினச்சி அந்த விஷயத்துலேயே ஸ்டக்காக அங்கேயே நிற்கிறாங்க. அதுலேருந்து வெளியே வர முடியலை அந்த பர்சனால். ஓகே. முடிஞ்ச போகிற விஷயத்தை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி ஆகி போச்சு லைஃப், நான் இந்த மாதிரி பண்ணிட்டேனே. ஸோ அந்த மாதிரி அந்த நினச்சி இந்த பர்சன் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பர்சனுக்கு உங்கள் மேலே நாட்கள் போக போக யூனிவர்ஸ் எப்படி வந்து உங்களுக்கு அந்த பர்சனை பற்றியான சயின்ஸ் எல்லாம் கொண்டு வந்து உங்களை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்காங்களோ, ஸோ அதே மாதிரி இந்த பர்சனுக்கும் உங்களை பற்றியான ஞாபகங்களை கொடுத்து இந்த பர்சனுக்கு உங்களோட திங்கிங் வந்து நாட்கள் போக போக ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். மூவ் ஆன் பண்ண முடியலை, பட் இந்த பர்சன் காட்டிக்கல. ஓகே. ஸோ அந்த பர்சனுக்குமே கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்து ஒரு ட்ரபிள், ஒரு அடிக்ஷன் ஃபீல் ஆகுது உங்கள் மேலே, ஒரு செக்ஷுவலி ஒரு அடிக்ஷன். மேபி என்ன சொல்கிறது, டே அண்ட் நைட் உங்களை பற்றி ட்ரீம் காணலாம், ஒரு செக்ஷுவல் அடிக்ஷன் வந்து ஃபீல் ஆகுது. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பர்சனுக்கு வந்து இப்போ என்ன சொல்லுது, இந்த பர்சனுமே வந்து ட்ரை பண்ணுறாங்கன்னா அந்த பர்சனை வந்து திங்க் பண்ணுறாங்க. ஃப்ரீயாக இருக்கிற டைம்லாம் திங்க் பண்ணுவாங்களா. ஸோ இந்த மேபி இந்த பர்சனோட லைஃப்பில் எல்லாமே இருக்குது. ஏன்னா தி மிஸ்ஸாக ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ இந்த பர்சனோட லைஃப்பில் இந்த பர்சனுக்கு தேவையான பொண்ணு, வைரம், மணி எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த பர்சனுக்கு அது எதுவுமே ஒரு திருப்தியே கொடுக்கல, திரும்பி பார்க்குறாங்க. ஸோ
ஸோ அதே மாதிரி தான் அந்த பர்சன் வந்து செப்பரேஷனுக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து நாட்கள் போக போக உங்களோட தாட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. உங்களை மூவ் ஆன் பண்ண முடியலை, மறக்க முடியலை. ஸோ முடிஞ்சு போகிற விஷயத்த நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ரீ டைமில் அவங்க திங்க் பண்ணும்போது நமக்கு லைஃப்பில் எல்லாமே இருக்குது, நம்ம நினச்ச என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், நம்ம நினச்ச இன்னொரு லவ்வை கூட நம்ம வந்து உருவாக்கிக்கலாம். இப்போ மேபி அந்த பர்சனோட மைண்டில் பணத்தால் வந்து எதையும் விலைக்கு வாங்கலாம்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது, பட் நம்மளால் வந்து எதுவுமே பண்ண முடியலையே. பட் ஒரு உண்மையான ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்மளால் நம்ம பணத்தை வச்சு நம்மளால் சரி பண்ண முடியலையே, அந்த மாதிரி இந்த பர்சனோட மைண்டில் வந்துட்டு. ஸோ எனக்கு அந்த பர்சன்கிட்ட பணம் இருக்குது, மணி இருக்குது, கோல்டு இருக்குது, எல்லாமே இருக்குது, வயலும் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் அந்த பர்சனுக்கு ஒரு திருப்தியே கொடுக்கல. எல்லாமே இருந்து ஒரு திருப்தியை கொடுக்கல. அப்போ தான் அந்த பர்சன் உங்களை பற்றி இன்னுமே கொஞ்சம் ஹெவியாக வந்து திங்க் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹெவியாக திங்க் பண்ணுறாங்க. ஸோ அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு வந்து உங்ககிட்ட வர முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த பர்சன் நினச்சா ஒரே செகண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் ஓகே ஆகும். பட் அந்த பர்சன் வந்து முடிஞ்சு போன விஷயத்தில் ஸ்டக் ஆகி அதுக்குள்ளே அந்த இலூஷனுக்குள்ளேயே சிக்கிட்டுருங்க. நான் இப்படி பண்ணிட்டேனே, எனக்கு இந்த மாதிரி நடந்து போச்சு, நான் என்ன பண்ணுவேன், தன்னால் ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியும், தன்னால் இதை சரி பண்ண முடியும், அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் அந்த பர்சனுக்கு வரல. ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேஷனில் தான் இருக்காங்க. அப்போ அப்படி நெகட்டிவான ஒரு வைப்ரேஷன் இருக்கும்போது அந்த பர்சனுக்கு கரண்ட் சுச்சுவேஷன் ஆக்ஷன் எடுக்க முடியாமல் டவுன் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஏன்னா ஒருத்தவங்க இப்போ வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்காங்கன்னா அவங்க ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் இருக்கணும், ஒரு பீஸான ஒரு வைப்ரேஷன் இருக்கணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது தான் ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு ஓகே பண்ணி வர முடியும். பட் இந்த பர்சன் நெகட்டிவான ஒரு வைப்ரேஷன் இருக்காங்க. ஓகே, அப்போ நெகட்டிவான ஒரு வைப்ரேஷன் இருக்கும்போது அப்போ அந்த பர்சனோட மைண்டில் கரண்ட் சுச்சுவேஷன் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்கள் வரமாட்டிங்களா, ஒரு மெசேஜ் பண்ண மாட்டிங்களா, ஒரு கால் பண்ண மாட்டிங்களா, ஸோ ஒரே ஒரு வாண்டு பிடிச்சி தொங்கிட்டு இருப்பாங்களா. ஸோ எப்பண்டா நீங்கள் வருவீங்க, எப்பண்டா அந்த ரிலேஷன்ஷிப் ஓகே ஆகும், ஸோ அந்த மாதிரி. ஸோ நீங்கள் எப்பண்டா வருவீங்க, ஒரு மெசேஜ் பண்ண மாட்டிங்களா, ஒரு கால் பண்ண மாட்டிங்களா, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து மறுபடி ஏன்னா அந்த பர்சன் ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேஷன் இருக்காங்க. தப்பு அந்த பர்சனோட மேலே தான். ஓகே, ஒரு கில்ட் சொன்னேன்ல, ஏன் இந்த பர்சனுக்கு கில்ட்டுன்னு ஒரு கில்ட் ஃபீல் ஆகுதுன்னா, நமக்கு பாட்டம் ஆஃப் த டெக் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸில் ஒரு கார்டு வந்துட்டு. அப்போது இந்த கார்டு சொல்லும்போது என்ன சொல்லுதுன்னா, இந்த பர்சன் அடுத்தவங்க பேச்சை கேட்டு, ஒரு 3வது மனுஷனோட ஒரு பேச்சை கேட்டு உங்களோட அன்பை வந்து அவங்க தவறாக நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, இல்லைங்க உங்கள் அன்பை வந்து தவறாக புரிஞ்சிட்டு இருந்தாங்கன்னா, அந்த பர்சனுக்கு கூட இருக்கிறவங்க இப்போ நான் ஸ்டார்டிங்கில் யூனிவர்சல் ப்ரொடெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்லிட்டேன். அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சன் கூட இருக்கிறவங்க எல்லாம் இந்த பர்சனை குத்துறாங்க, இந்த பர்சனோட குத்துறாங்க. இந்த கூட இருக்கிறவங்களே குத்தி ஒரு ப்ராப்ளம்ஸ் இருப்பாங்கல்ல, கூட இருக்கிறவங்களே வந்து குத்துற ஒரு அவஸ்தை அந்த பர்சனுக்கு. ஓகே, அப்போ கூட இருக்கிறவங்களும் உண்மையான ஒரு முகம் எல்லாம் அந்த பர்சனுக்கு ஃபீல் ஆகுது. அப்போ யார் மேலே தப்பு, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி என்ன ஆயிடுச்சு, உண்மையாக இருந்து இவங்களும் நம்ம தப்பாக நினச்சிட்டோமே. ஏன்னா கூட இருக்கிறவங்களும் உண்மையான முகம் எல்லாம் இப்போ அந்த பர்சனுக்கு தெரிய வருது, அது யூனிவர்ஸ் வந்து காட்டி கொடுக்குறாங்க நாட்கள் போக போக. ஸோ அப்படி நினைக்கும் போது அந்த பர்சனுக்கு கில்ட் ஆகுது. ஓகே, நம்ம வந்து அடுத்தவங்க பேச்சை கேட்டு இவங்க நம்ம தப்பாக நினச்சிட்டோமே, ஒரு உண்மையான ஒரு காதல் நம்ம இழந்துட்டோமே, உண்மையான ஒரு பர்சன் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, அப்படி நினைக்கும் போது கில்ட்டு ஃபீல் ஆகுது. ஸோ அது பர்சன் ஆக்ஷன் எடுக்க முடியலை, ஏன்னா அந்தளவுக்கு அந்த பர்சன் ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, என்ன பண்ணுறது, எப்படி நான் முடியும், இந்த பர்சன் நினச்சா ஓகே பண்ண முடியும். பட் அந்த பர்சனோட இலூஷனுக்குள்ளே ஒரு நெகட்டிவிட்டிக்குள்ளே முடிஞ்சு போகிற விஷயத்தை ஸ்ட்ரக்காக அவங்க அங்கேயே நிற்கிறாங்க. ஓகே, ஸோ அதனால் அப்போ ஆக்ஷன் எடுக்க முடியும்னு நினைக்கும்போது நீங்கள் வரமாட்டிங்களா, நீங்களா அந்த ரிலேஷன்ஷிப்பை ஓகே பண்ண மாட்டிங்களா, ஒரு கால் பண்ண மாட்டிங்களா, ஒரு மெசேஜ் பண்ண மாட்டிங்களா. ஸோ ஏங்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும். இது இந்த பர்சனுக்கு மிஸ்ஸர் ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ அந்த பர்சனுக்கு வந்து அந்த பர்சனோட லைஃப் வந்து எல்லாம் இருந்தும் அந்த பர்சன் நினச்ச பணத்தை வச்சு ஒரு என்ன வேணாலும் விலைக்கு வாங்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஆனால் இன்றைக்கி அந்த பணத்தை வச்சு அவரால் எதுவுமே பண்ண முடியல, உங்களை விலைக்கு வாங்க முடியல, உங்கள் அன்பை விலைக்கு வாங்க முடியல. அப்படி நினைக்கும்போது அந்த பர்சனுக்கு நீங்கள் வேணும். ஸோ நீங்கள் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு தொங்கிட்டு இருப்பாங்களே, ஒரு வாண்டை மட்டும் பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க, நீங்கள் எப்படின்னா வருவீங்கன்னு. ஓகே, ஸோ நீங்கள் போயிடாதுங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த பர்சன் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களோட வேல்யூ புரியுது, உண்மையான ஒரு காதலை எழுந்துட்டு ஒரு உண்மையான ஒரு அன்பை புரிஞ்சு சொல்லும்போது உங்களோட வேல்யூ புரியுது. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சன் ரொம்ப டவுனாக இருக்காங்க, நெகட்டிவான ஒரு எனர்ஜியில் இருக்காங்க. ஏன்னா
பயங்கர டவுனாக இருக்காங்க. ஸோ அந்த பர்சன் உங்களை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கனெக்ஷனை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. எஸ், நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது, நம்ம நினச்சோம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். பட் உண்மையான இந்த காதலை நம்மளால் வந்து விலைக்கு வாங்க முடியாது, உண்மையான அன்பை வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி அப்படி நினைக்கும் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த கனெக்ஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் செல்ஃப் லவ் பண்ணி மெடிடேஷன் பண்ணி உங்களோட எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி நீங்கள் க்யூர் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி வந்துட்டு. பட் முன்னாடி நீங்கள் க்யூர் ஆஃப் வாட்ஸ் எனர்ஜியில் நீங்கள் வந்துட்டு வீடியோ பார்க்குறாங்க. ஓகே, இப்போ நீங்கள் க்யூர் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜிக்கு வந்துட்டு. முதல்ல நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, மெடிடேஷன் பண்ணுறீங்க. ஸோ செல்ஃப் லவ் பண்ணி மெடிடேஷன் பண்ணி நீங்கள் எனர்ஜி ஸோ செல்ஃப் லவ் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணி மெடிடேஷன் பண்ணி இந்த போஸ்ட்டுக்கு டிட்டாச்மெண்ட்டுக்கு வந்து என்ன சொல்கிறது, டிட்டாச்மெண்ட்டுக்கு வந்து இங்கே க்யூர் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜிக்கு வந்துட்டு. ஸோ வரட்டும், நீங்கள் ஒரு பொறுமையான ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டு. நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்க கரண்ட் சுச்சுவேஷன், நீங்கள் பயங்கரமாக பொறுமையாக இருக்கிறீங்க. எஸ், நான் கொடுத்தது அன்கண்டிஷனல் லவ், ஒரு ட்ரூ லவ். என் மேலே கொஞ்சம் கூட தப்பே கிடையாது. வரட்டும், நம்மளாம் போக வேண்டாம், ஏன்னா நம்ம மேலே தப்பு இல்லைல்ல. ஸோ நம்மளாம் போக வேண்டாம், ஏன்னா நம்ம கொடுத்தது ஒரு உண்மையான ஸ்நேகம், ஒரு உண்மையான காதல். ஸோ நம்ம வந்து எந்த ஸ்டெப் எடுக்க வேண்டாம், வரட்டும். நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் இன்ட்யூஷன் உங்கள் இன்ட்யூஷன் உங்களுக்கு கைட் பண்ணுது, உங்கள் இன்ட்யூஷன் சொல்லி கொடுக்குது, நீ போகாத, அவன் வருவான், அவங்க வரட்டும். ஸோ உங்கள் இன்ட்யூஷன் உங்களுக்கு கைட் பண்ணுது. அப்போ இன்ட்யூஷனை இன்ட்யூஷன் சொல்கிறது கேட்க ஆரம்பிக்கிறீங்க. அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் பொறுமையாக காத்திருக்கிறீங்க. அப்படின்னா வரட்டும், வரட்டும், எங்கே போயிடுவாங்க, வருவாங்க, யூனிவர்ஸ் வர வைப்பாங்க, வரட்டும். எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும், எனக்கு ஒரு நீதி கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, ஸோ நீங்கள் அந்த ஒரு வைப்ரேஷன் நீங்கள் வந்துட்டு பொறுமையாக காத்திருக்கிறீங்க. ஓகே, உங்களை நீங்கள் லவ் பண்ணுறீங்க, மெடிடேஷன் பண்ணுறீங்க, யூனிவர்ஸ் கூட அட்டாச்மெண்ட் ஆகுறீங்க, டிட்டாச்மெண்ட்டுக்கும் நீங்கள் வந்துட்டீங்க. மேபி கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் இல்லாமல் உங்களால் வாழ முடியும், அந்த லெவலுக்கு நீங்கள் வந்துட்டு. அந்த பர்சன் நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, வர நேரம் வரட்டும், நானே போக மாட்டேன். அவங்க எப்போ வராங்களோ அந்த நேரம் அவங்க வரட்டும், நான் அது வரைக்கும் நான் என் வேலையை பார்க்குறேன். ஸோ அந்த எனர்ஜிக்கு நீங்கள் வந்துட்டு அடிப்பொலியான எனர்ஜி. ஸோ இந்த எனர்ஜியில் நீங்கள் நில்லுங்க. ஓகே, ஸோ கண்டினியூஸாக மெடிடேஷன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த எனர்ஜிக்கு நீங்கள் வந்துட்டு. ஸோ அந்த பர்சனோட லைஃப் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒரு நீங்கள் எப்போண்டா வரமாட்டீங்கன்னு தொங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பர்சனுக்கு எங்கேயுமே ஒரு கம்ப்ளீஷன் கொடுக்கல, முடிஞ்ச போகிற விஷயத்தில் ஸ்டக்காகி நிற்கிறாங்க. ஸோ அப்படி நினைக்கும் போது இந்த பர்சன் எல்லாத்தையும் விட்டுட்டு தனியாக எங்கேயாவது போனால் கொள்ளாமல் போகணும். இந்த பர்சனுக்கு உன் லைஃப்பில் ஒன்றும் இஷ்டம் இல்லை. எனக்கு லைஃப்பில் மேபி இந்த பர்சனுக்கு லைஃப்பில் எல்லாமே இருந்தும் அந்த பர்சனுக்கு ஒன்றும் இஷ்டம் இல்லை, ஒன்றும் வேண்டாம், என்னை எங்கேயாவது விட்டுருங்க, என்னை எங்கேயாவது கொஞ்ச நாள் ஒரு சாமியார் மாதிரி என்னை எங்கேயாவது போய் தனியாக வாழ்ந்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் வேண்டாம். ஒரு லோன்லினஸ்க்கு இந்த பர்சன் வந்துட்டு ஒரு ஹெட்பிட்டோட ஒரு மோடில் வந்துட்டு. ஓகே, ஸோ அந்த பர்சன் ஒரு லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க, தனியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ தனியாக அந்த பர்சன் எனக்கு லைஃப்பில் எனக்கு என்ன வேணும், நான் என்ன பண்ணணும், இந்த ரிலேஷன்ஷிப் போய், ஏன்னா கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் நீங்கள் இந்த எனர்ஜிக்கு வந்துட்டு மைண்டே பண்ணாத லெவலுக்கு நீங்கள் வந்துட்டு. அப்போ அந்த பர்சனுக்கு ஆக்ஷன் எடுக்க முடியாமல் அந்த பர்சன் நெகட்டிவிட்டியில் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ அப்படி நினைக்கும் போது அந்த பர்சன் எல்லாத்தையும் விட்டு நான் வெளியே வரணும், எனக்கு ஒன்றும் வேண்டாம், லைஃபே வேண்டாம், என்ன ஆளை விட்டுங்கிற சாமி சொல்லிட்டு கொஞ்சம் லோன்லியாக நான் இருக்கணும் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து அறந்து ஹீலாகி அதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஓகே பண்ணணும், அந்த மென்டாலிட்டிக்கு இந்த போஸ்ட் வந்துட்டு. ஓகே, ஸோ இந்த கார்டு வரும்போது கண்டிப்பாக இந்த பர்சன் வருவாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் சோர்ஸ், இந்த பர்சனுக்கு நான் சொல்லிட்டேன் இல்லை, ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். இந்த பர்சனுக்கு லைஃப்பில் வந்து இப்போ நீங்கள் இந்த எனர்ஜியில் இருக்கிறீங்க. இந்த பர்சன் உங்களை பற்றி திங்க் பண்ணக்கூடிய டைமில், இப்போ நைட்டு டைமாக இருக்கட்டும், ஒரு பகல் டைமாக இருக்கட்டும், இப்போ அவங்க வெளியே போகிற டைமாக இருக்கட்டும், எல்லோரும் ஜோடியாக பைக்கில் போகிற டைமாக இருக்கட்டும், லவ்வர்ஸ் எல்லாம் சேர்ந்து போகிற டைமில் இந்த பர்சன் உங்களோட தாட் வரக்கூடிய டைமில் ஸோ நம்மளும் இப்போ வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இந்த செப்பரேஷனுக்கு ஆகாமல் இருந்துச்சுன்னா இப்போ நம்மளும் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணியிருக்கலாம், ஒரு செலிப்ரேஷன் பண்ணியிருக்கலாம், ஒரு பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருக்கலாம். ஸோ அதை ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நம்ம மிஸ் பண்ணிட்டோம், இந்த அழகான சுச்சுவேஷன் மிஸ் பண்ணிட்டோம், அழகான மூமெண்ட் மிஸ் பண்ணிட்டோம், இன்றைக்கி நம்ம இந்த அளவுக்கு ஒரு லோன்லியாக இருக்கோம்னா அதுக்கு காரணம் நம்ம தானே. ஸோ அந்த ஒரு ரிலேஷன் அந்த பர்சன் வந்துட்டு. ஓகே, ஸோ அப்போ அந்த பர்சனுக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன், இவங்க எல்லாத்தையும் விட்டு வெளியே வரணும். ஏன்னா அவங்க நெகட்டிவிட்டியில் இருக்காங்க, முடிஞ்ச போகிற விஷயம் ஸ்டக்காக இருக்கிறாங்க, அந்த ரிலேஷன்ஷிப்பை ஓகே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, ஒன்றும் ஓகே பண்ண முடியலை. அப்படி நினைக்கும் போது எல்லாத்தையும் விட்டு வெளியே விட நினைக்கிறாங்க.
ஸோ அதுக்கப்புறம் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணுறாங்க உங்களோட எனர்ஜி இந்த பர்சனை டோட்டலாக யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு உண்டு. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சன் எல்லாத்தையும் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு யூனிவர்ஸ் வந்து இந்த பர்சனுக்கு ஸ்ட்ராங்காக தெரியுது ஒரு மேஜிக்கல் கனெக்ஷன் சம்திங் ஸ்பெஷல். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் ஓகே ஆகணும் அது யூனிவர்ஸால் மட்டும்தான் ஓகே பண்ண முடியும். ஸோ ப்ராப்பராக யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு ஸோ யூனிவர்ஸ் எனக்கு எப்போ ஒரு 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 சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணுவாங்க எனக்கு நான் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி ஒரு டைம் வரும். ஸோ அந்த சுச்சுவேஷன் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்க ரெடி. ஸோ சரண்டர் பண்ணி மேபி கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் உங்களுக்கு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் தந்துட்டுருக்கலாம், நீங்களும் ஹெவியாக சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம். ஸோ அது மட்டும் நமக்கு கிங் ஆஃப் சோர்ஸ்னு ஒரு கார்டு வந்துடும். ஸோ இந்த கார்டு வரும்போது நமக்கு சக்ஸஸ் குறிக்கிற ஒரு கார்டு. இந்த பர்சன் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க. இது ஆக்ஷனை குறிக்கக்கூடிய கார்டு கிங் ஆஃப் சோர்ஸ். அப்போ நீங்கள் கியூன் ஆஃப் சோர்ஸ்ன்னு சொல்லும்போது இந்த பர்சன் கிங் ஆஃப் சோர்ஸ். ஓகே, ஸோ இந்த பர்சன் யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பர்சன் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க. பட் டிவைன் டைமில் ஆக்ஷன் எடுத்து உங்ககிட்ட வருவாங்க. ஓகே, இதுதான் வந்து நமக்கு கிடைச்சிருக்க ஒரு ரீடிங். ஓகே, ஸோ வீடியோ பார்க்குறவங்க ரொம்பவே பாசிட்டிவான ஒரு எனர்ஜி நமக்கு வந்திருக்குது. ஸோ இந்த பர்சன் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு உண்டு. பட் சுச்சுவேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஆக்ஷன் எடுத்துகிட்டு வருவாங்க. இது யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற ஒரு மெசேஜ். ஸோ இந்த பாசிட்டிவான வைப்ரேஷனை ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து பிலீவ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் உங்கள் ஆள் மனசுக்குள்ளே எதை நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுதான் இங்கே நடக்கும். ஸோ நீங்கள் நடக்கும்னு நினைக்கும் போது அது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா நீங்கள் என்னத்தை நினைக்கிறீங்க, எண்ணம் போல் வாழ்க்கையை நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம்ல. ஸோ நீங்கள் என்னத்தை நினைக்கிறீங்களோ அதான் இங்கே நடக்கும். ஸோ இங்கே நடக்கும் ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணும்போது அது 100% நடந்தே தீரும். ஓகே, உங்கள் ஆள் மனசுக்குள்ளே எது நீங்கள் பதிக்கிறீங்களோ அது இங்கே கண்டிப்பாக நடக்கும். அது நல்ல விஷயங்களாக இருக்கட்டும் கெட்ட விஷயங்களாக இருக்கட்டும் நடக்கும்னு ஒரு வைப்ரேஷன் நீங்கள் பதிச்சிங்கன்னா அது 100% நடக்கும். அது நீங்கள் நடக்காது நீங்கள் நினச்சிட்டு நடக்கவே நடக்காது. ஸோ 100% இது உங்களுக்கான ஒரு எனர்ஜி, பாசிட்டிவான ஒரு எனர்ஜி. ஸோ பிலீவ் பண்ணுங்கள், அது கண்டிப்பாக நடக்கும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு காரணத்துக்கும் இந்த போஸ்ட்டை வந்து சேசிங் பண்ணாதுங்க. நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள். நான் உனக்கு என்ன சொல்கிறேன்னா நீங்கள் இப்போ ஒரு போஸ்ட்டை சேஸ் பண்ணுறீங்க. ஓகே, மேபி ஒரு செப்பரேஷனுக்கு அப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப் ஓகே ஆகுதுன்னு வச்சுக்கோங்களா. மறுபடியும் இந்த பர்சன் உங்களை விட்டு போக மாட்டேன்னு நிச்சயம் இருக்குது. ஸோ அப்போ மறுபடியும் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பீங்களா? ஸோ எப்போவுமே நீங்கள் யாரையுமே வந்து நம்பாதுங்க. யூனிவர்ஸை தவிர நீங்கள் வேறு யாரையுமே உங்கள் லைஃப்பில் நம்பாதுங்க. இந்த மனுஷங்களை பொறுத்த மட்டும் எப்போவுமே வருவாங்க போவாங்க அந்த மாதிரி தான் இருக்கும். எப்போவுமே வந்து யாரையுமே நம்மக்கிட்ட வந்து கட்டி போட்டு வைக்க முடியாது. ஏன்னா மனுஷனுக்கு ஃப்ரீடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ யாரையுமே உங்ககிட்ட கட்டி போட்டு கொண்டு வைக்கணும்னு நீங்கள் நினைக்காதுங்க. அது நடக்காத ஒரு விஷயம். ஸோ எல்லாத்தையுமே ஃப்ரீயாக விடுங்க. வர டைம் வரட்டு, போகிற டைம் போகட்டு. அந்த மாதிரி உங்கள் செல்ஃப் பவரை இல்லைங்க, யாருக்குமே அடிக்ட் ஆகாதுங்க. எப்போவுமே நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள், உங்கள் பவரை இல்லைங்க. ஸோ எப்போவுமே லைஃப் லாங் நம்ம கூட இவங்க வருவாங்க, நீங்கள் யாரையுமே வந்து டிபெண்ட் பண்ணாதுங்க. ஓகே, ஸோ அந்த ஒரு வைப்ரேஷன் இல்லைங்க, லைஃப் நல்லா போகும். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிட்டு ஒரு ரீடிங். ஸோ இந்த வீடியோ யாருக்கா ரெசினேட் ஆகுற கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.